ஓகேம்மா, இப்போ இதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see this figure. So it shows that two long straight wires carrying electric currents in the opposite directions. Separation between them is 5 centimeter. Find the magnetic field at a point midway between the wires அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலி ரெண்டு கரண்ட் எனக்கு ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் தே எக்ஸ்பீரியன்ஸ்? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை கரண்ட் எனக்கு சேம் டைரக்ஷனில் போகுதுன்னு அசியூம் பண்ணலாம். லெட்ஸ் சே கரண்ட் இஸ் கோயிங் இன் த சேம் டைரக்ஷன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபார் திஸ் ஒன் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுங்க. ஸோ அரௌண்ட் த காயில அரௌண்ட் த கண்டக்டர் இருக்க போது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ திஸ் பாயிண்ட் இட் இஸ் கோயிங் இன்சைட். ஒத்துக்கிறீங்களா? இந்த பாயிண்ட்ல கம்மிங் அவுட் சைட். ஸோ கோயிங் இன்சைடுக்கு கிராஸ் போட போகிறேன், கம்மிங் அவுட்டுக்கு டாட் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு பாருங்க, இங்கே என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்ல இட் இஸ் கோயிங் இன்சைட், இந்த பாயிண்ட்ல கம்மிங் அவுட் சைட். இப்போ ஒரு டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம்? அதாவது இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எனக்கு ரெண்டுமே அட்ராக்டிவாக இருக்கும். பிகாஸ் டூ வயர்ஸ் வில் கெட் அட்ராக்ட் பிகாஸ் ஆஃப் கரண்ட் இஸ் கோயிங் இன் த சேம் டைரக்ஷன். வேறஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்கு? ஒன்று கோயிங் இன்சைடாக இருக்கு, இன்னொன்று கம்மிங் அவுட் சைடாக இருக்கு. ஆனால் ரெண்டுமே ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கு. சொல்லாமா? இப்போ என்ன நம்ம அசியூம் பண்ண போகிறோம்? current is going in the opposite in direction as suggested by your problem. So இப்போ magnetic force எப்படி இருக்கும்? repulsive force இருக்கும் because this will experience a force in this direction, this wire will experience a force in this direction. But what is the magnetic field at the midway அப்படின்னா, so initially இது 5 cm distanceல இருக்கு. midwayங்கிறது என்னவா இருக்க போகுது? I'm sorry மா, midwayங்கிறது என்னவா இருக்க போகுது? So இது basically this is 5 cm. So midway is between what? 2.5 centimeter. I'm sorry, 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லாமா? கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுங்க. இந்த போர்ஷனில் இட் இஸ் கோயிங் இன்சைடுன்னு சொல்லாமா? கரெக்ட், பிகாஸ் ஆஃப் திஸ் ஒயர். கரெக்ட். இந்த ஒயருக்கு எப்படி இருக்க போகுது? பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் இட் இஸ் கம்மிங், சாரி நம்ம பேரலல் பார்த்துட்டோம், ஆன்டி பேரலல் ஒயர்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இது 5 சென்டிமீட்டர் இருக்குது, மிட்வே கேட்குறாங்க, தட் இஸ் எக்ஸாக்ட்லி அட் த 2.5 சென்டிமீட்டர். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்சைட். இப்போ இதுக்கு டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணிவிட்டேன். எகெயின் இதனால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் இஸ் கோயிங் இன்சைட். சொல்லாமா? ஸோ கரண்ட் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது, பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எனி பாயிண்ட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. சொல்லாமா? ஸோ அட் த மிட் பாயிண்ட் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்னால ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? சேம் டைரக்ஷன், தட் இஸ் கோயிங் இன்சைடாக இருக்கிறதுனால டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது? B1 + B2 இருக்க போகுது. சின்ஸ் சேம் கரண்ட் போகுது, 10 ஆம்பியர், டிஸ்டன்ஸ் 2.5, இங்கிருந்து எனக்கு 2.5. அப்போ நான் என்னன்னு சொல்லலாம்? 2 times Bன்னு சொல்லாமா? அப்போ B என்னவா இருக்க போகுது? ஃபார் அ ஸ்ட்ரெயிட் ஒயர், தட் இஸ் μ0I/2πd. இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ μ0 வேல்யூ தெரியும், I வேல்யூ 10 கொடுத்துட்டான், D 2.5 தான் D இங்கே என்னது? 2.5 சென்டிமீட்டர். மீட்டர் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஆல் டுகெதர் இஃப் யூ சால்வ் யூ வில் ஹாவ் 160 மைக்ரோ டெஸ்லா வரும். செக் பண்ணி பாருங்க. 160 மைக்ரோ டெஸ்லா. திஸ் ஆன்சர் இஸ் 160 மைக்ரோ டெஸ்லா வரும். செக் பண்ணி பாருங்க. வரலைன்னா எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். So here figure shows the part of the electric current. The wire AB, CD, EF are long and identical resistance இருக்குன்னு சொல்லிட்டாங்க. They are separated by a 1 centimeter distance. நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். Wires AE and BF have a negligible resistance. Ammeter 30 ampere இது என்ன இது ரீட் பண்ணுது அப்படின்னா calculate the magnetic force per unit length of AB and CD. இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? ஸோ இந்த ஒயர் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஒயர் ஏபிங்கிற ஒயர் எனக்கு இருக்குது. இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒயர் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே எனக்கு சிடிங்கிற ஒயர் இருக்குது, இங்கே எனக்கு இஎஃப்ங்கிற ஒயர் இருக்குது. கரண்ட் எப்படி போகுது? மூணுமே எனக்கு சேம் டைரக்ஷனில் தான் போகுது. அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் இருக்க போகுது? இட் வில் பி அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக எனக்கு இருக்கும். சொல்லாமா? ஸோ பேசிக்கலி இந்த ஒயருக்கு தான் தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார் ஏபி என்னன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்க போகுது? இதுவும் சேம் டைரக்ஷனில் கரண்ட் போடுறதுனால இதனால இந்த ஒயருக்கு ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணும். ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த ஒயருக்கு ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் எகெயின் இந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்குது? சேம் டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் சிடி ப்ளஸ்
force of EF நான் add பண்றேன். Is that clear? Force on AB எனக்கு எப்படி இருக்கு? Force on this wire, on this wire, force on this wire, on this wire. That is getting added up இருக்கு. Why we are adding? Because both எனக்கு என்ன எப்படி இருக்கு? Same direction இருக்கு. So force on AB is nothing but force on CD plus force on EF. Is that clear? So you know what is the value? இங்கிருந்து இங்க 1 meter distance நான் இங்கிருந்து இங்க எவ்வளோ distance இருக்கும் 2 மீட்டர்னு சொல்லலாமா கரெக்டா? ஸோ இப்போ எல்லா வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபோர்ஸ் this is nothing but mu naught, correct? 10 into 10 because 30 ampere read ஆகுது அப்படின்னா each wire will have 10 ampere, correct? So 10 into 10 because of this current into this current divided by 2 pi into 1 meter because in the distance 1 da into 10 power minus 2 plus EF என்ன வரப்போகுது again mu naught 10 into 10 ஒத்துக்கிறீங்களா divided by 2 pi into 2 into 10 power minus 2 because இங்கிருந்து இங்கே என்ன distance இது 1 meter இது 1 meter total 2 meter. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 3 into 10 power minus 3 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. if you are not getting please tell me. Is that clear? Next force on CDயும் கேட்டிருக்காங்க. CD என்ன வரப்போகுது ABக்கு இங்கே இருக்கு, CD then EF இங்கே இருக்கு. இந்த ஒயர்னால சேம் டைரக்ஷனில் இருக்குது. இந்த ஒயர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒயர்னால இந்த ஒயருக்கு என்ன எப்படி இருக்கும் ஃபோர்ஸு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், இந்த டைரக்ஷனில் நோக்கி இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த ஒயர்னால இந்த ஒயருக்கு ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இதை நோக்கி இருக்கும், விச் இஸ் ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன். சேம் கரண்ட் போகுது, டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இங்கே 1 மீட்டர், இங்கிருந்தும் இங்கே எனக்கு 1 மீட்டர். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம், தட் இஸ் திஸ் ஒயர்னால இது ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ், அதே மாதிரி இதனால இது ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். பட் இதனால இந்த ஃபோர்ஸும் எனக்கு எப்படி இருக்கு, இது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுமா, இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஈக்குவல் இன் மேக்னிடியூட் தான். ஏன்? பிகாஸ் கரண்ட் சேம். மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், B டைம்ஸ் மியூ நாட் டைம்ஸ் I பை 2 pi D. இங்கிருந்து இங்கே டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் தான், இங்கே எனக்கு 1 மீட்டர் தான், கரண்ட் 10 தான், இங்கேயும் 10 தான். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம்னா ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம், தட் இஸ் இன்டூ நம்ம என்ன பண்ண போகிறோம் again I2 I1 I2 எல்லால மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ இப்போ கரண்ட்டும் எனக்கு சேம், லென்த்தும் சேம், டிஸ்டன்ஸும் சேம்னா எவ்ரி திங் இஸ் சேம் மீன்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் எப்படி இருக்குது, ஒன் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன், அனதர் ஒன் இஸ் ஆக்டிங் அப்வர்ட் டைரக்ஷன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் CD 0 சொல்லாமா? நம்ம ஏன் இப்போ 0 சொல்கிறேன்னு திரும்ப சொல்கிறேன். இங்கே எனக்கு ஒரு ஒயர் இருக்குது, இங்கே இன்னொரு சென்டர் ஒயர் இருக்குது, இன்னொரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் கரண்ட் போகுது அப்படின்னா இதனால் இது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஐ வில் ஆக்ட் இன் திஸ் டைரக்ஷன். இதனால் இது ஏற்படக்கூடிய force which is attractive basically will act in this direction. ஒத்துக்கிறீங்களா? இப்போ இதுக்குனால இங்க இருக்கிற ஃபோர்ஸும் இங்க இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனா இருக்கிறதுனால force on CD will be 0. Force on CD will be 0, whereas force on AB is not equal to 0 because one force is acting in this direction, another one is also acting in the same direction. Are you getting my point? Next one. இப்போ பாருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். A magnetic field of 4 into 10 power minus 3 k vector times Tesla exerts a force of this much force on a particle having a charge of 1 into 10 power minus 9 coulomb which is going in the xy plane. Find the velocity of the particle. இப்போ இங்கே என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, B நாட்டுன்னு வச்சுக்கிறேன், அதாவது இந்த நியூமரிக்கல் இந்த மேக்னிடியூட B நாட்டுன்னு வச்சுக்கிறேன், டைரக்ஷன் மட்டும் இண்டிகேட் பண்ணுற K கேப் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, Fx டைம்ஸ் I கேப் ப்ளஸ் Fy டைம்ஸ் J கேப். சரி, நியூமரிக்கல்ஸாகவே நான் எழுதிறேன் பிகாஸ் இட் மே கன்ஃபியூஸும் ஆகலாம். B இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க 4 into 10 power minus 3 K கேப். அண்ட் F இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, F is given as 4 times I cap plus 3 times J cap into 10 power minus 10 கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாம் நம்ம என்ன எழுதலாம், F is equal to Q into V vector cross B vector நம்ம சொல்லலாமா? சின்ஸ் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன் அலோன்னு கொடுத்துருக்காங்க, K கேப். பட் ஃபோர்ஸ் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐலையும் கொடுத்துருக்காங்க, ஜேலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ வெலாசிட்டி எப்படி இருக்கலாம், எனக்கு ஐலையும் வரலாம் ஜேலையும் வரலாம். ஒத்துக்கிறீங்களா? பிகாஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு ஐலையும் இருக்குது ஜேலையும் இருக்குது. ஸோ வெலாசிட்டி மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐலையும் வரலாம், இல்லை ஜேலையும் வரலாம், இல்லைனா ரெண்டுமே காம்பினேஷன்லையும் வரலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் ஒன்? லெட்ஸ் டூ திஸ் பை யூஸிங் சிம்பிள் மெத்தட். இப்போ F இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், Q இன்ட்டு V cross B. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா,
I am thinking that we may have a component Vx times I cap plus Vy times J cap cross B times K cap இருக்கணும். ஏன்னா இந்த cross product நமக்கு என்ன சொல்லுது, இங்கே velocity வந்து K காம்பனண்ட்டாக இருக்க முடியாது. பிகாஸ் K cross K என்ன ஆகிடும், எனக்கு 0 ஆகிடும். ஒத்துக்கிறீங்களா? velocity வந்து இங்கே பாருங்கம்மா, velocity நான் ஏன் Vx times I cap plus Vy times J cap சொல்கிறேன், நாட் Vz times K cap நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு K cap தான். கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் எனக்கு இதுக்கும் 0 ஆகிடும். ஸோ இதனால் இதை நான் நெக்லெக்ட் பண்ணுறேன். ஸோ வெலாசிட்டி நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன், தட் இஸ் V டைம்ஸ் Vx டைம்ஸ் I cap ப்ளஸ் Vy டைம்ஸ் J cap. இஸ் இட் கிளியர்? இப்போ நான் இதை எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. Q இருக்குது, Vx வெளில வச்சுக்கிறேன், Bயும் வெளில வச்சுக்கிறேன், I கிராஸ் K cap சொல்லலாமா, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் Vxை வெளில வச்சு Vyயை வெளில வச்சுக்கிறேன், Bயை வெளில வச்சுக்கிறேன், J cross K cap சொல்லாமா. I cross K cap நம்ம என்னமா பார்த்தோம், this is minus J cap, this is plus I cap சொல்லலாம். ஒத்துக்கிறீங்களா? இப்போ இது எல்லாமே நான் அழிச்சுக்கிறேன் because I don't have space. இப்போ நான் என்ன எழுதுறேன், F in terms of எப்படி represent பண்ணலாம், Fx times I cap plus Fy times J cap சொல்லாமா. இப்போ இங்கே Q இருக்குது, Vx இருக்குது, தென் இங்கே என்ன இருந்தது, நமக்கு B இருந்தது, டைம்ஸ் இங்கே நமக்கு என்ன இருந்தது, I cap cross K cap ப்ளஸ் Q into Vy, B இருந்தது, டைம்ஸ் இங்கே என்ன இருந்தது, J cross K, ரைட். ஸோ இது நமக்கு என்ன வரும் நம்ம பார்த்தோம், திஸ் இஸ் மைனஸ் J. இது என்ன வரும் நம்ம பார்த்தோம், திஸ் இஸ் ப்ளஸ் I. ஸோ எழுதுங்க, திஸ் இஸ் Fx டைம்ஸ் I cap plus Fy times J cap is equal to QVxB times minus J cap சொல்லலாமா, plus QVy times B times என்ன வரப்போகுது, I cap. Is that clear? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த x component ijk components ஈக்குவேட் பண்ண போகிறோம். Is that clear? இப்போ இதெல்லாம் நான் அழிச்சுக்கிறேன். So I'm going to write this as Fx, I'm sorry, I'll take a pen, Fx times I cap plus Fy times J cap is equal to QVx B என்ன வந்தது நமக்கு, மைனஸ் J cap வந்துச்சா, கரெக்டா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்துச்சு, தட் இஸ் ப்ளஸ் QVy times B I cap. இப்போ ஈக்குவேட் பண்ணுங்க, தட் இஸ் I காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறேன், Fx is equal to QVyB, கரெக்ட். இப்போ நமக்கு Fx என்னன்னு தெரியும், கொஷனில் என்னன்னு கொடுத்துருக்காங்க, Fx என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் Fx இஸ் கிவன் அஸ் இங்கே ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நோ வரிஸ் Fx இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, 4 into 10 power minus 10. Q என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1 into 10 power minus 9. Vy தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். B என்னன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 4 into 10 power minus 3. இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன், எப்படி சால்வ் பண்ணுவேன், இந்த டேர்ம்ஸை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா Vy என்ன வரும் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் வாட், 4 கேன்சல் ஆகிடும், இட் இஸ் நத்திங் பட் 100 மீட்டர் பர் செகண்டாக வரும். செக் பண்ணி பாருங்கள். Vyனா என்ன அர்த்தம், இட் இஸ் அலாங் த J cap டைரக்ஷன். Vyங்கிறது என்ன, J cap தானே சொல்லுது, இதுக்கும் எனக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற காம்பனண்ட் தான் Vy. ஸோ இந்த 100 மீட்டர் ஸ்கொயருங்கிறது Vy காம்பனண்ட். இஸ் தட் கிளியர்? இப்போ இது நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் அழிச்சுக்கிறேன், கொஞ்சம் போர்ஷன்ஸை. இப்போ இதில் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெயிட் அ மினிட், I'll erase this. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Fy காம்பனண்ட்டை இது பண்ண போகிறேன், ஈக்குவேட் பண்ண போகிறேன். Fy இஸ் ஈக்குவல் டு இந்த காம்பனண்ட் மைனஸ் QVx டைம்ஸ் B சொல்லாமா. அப்போ Vx இப்போ என்னன்னு சொல்லலாம், தட் இஸ் மைனஸ் Fy பை QB சொல்லாமா. Fy தெரியும், Q தெரியும், B தெரியும், எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 75 மீட்டர் பர் செகண்ட் வரும். செக் பண்ணி பார்க்கவும் எல்லாரும், சரிங்களா? இப்போ Vx Vy தெரிஞ்சிருச்சு. அப்போ V என்னன்னு சொல்லலாம், இதிலிருந்து V இஸ் ஈக்குவல் டு Vx டைம்ஸ் I cap ப்ளஸ் Vy டைம்ஸ் J capன்னு நம்ம சொல்லாமா. இப்போ Vx நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், தட் இஸ் மைனஸ் 75 டைம்ஸ் I cap, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் Vy என்ன நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 100 டைம்ஸ் J cap.
Is that clear? This is how you have to solve this problem. இதில் ஏதாவது சின்ன விஷயம் புரியலனா கூட எனக்கு சொல்லலாம். I will help you to understand this problem because it's a very interesting problem. You should know because நீட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க அதிகமாக. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ பார்ட்டிக்கல் ஹேவிங் அ சார்ஜ் 20 மைக்ரோகூலும் அண்ட் மாஸ் 20 மைக்ரோகிராம் மூவ்ஸ் அலாங் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு பார்ட்டிக்கல் இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ சார்ஜ் கொண்டது, இவ்வளோ மாஸ் கொண்டது, ஒரு சர்க்கிளில் மூவ் ஆகுது வித் ரேடியஸ் ஆஃப், அந்த ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் உள்ள ரேடியஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. இந்த பார்ட்டிக்கல் இஸ் அட் அ பாயிண்ட் பி. ஒரு எனி பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் தான் எனக்கு பிங்கிற பாயிண்ட்டாக நான் அஷ்யூம் பண்ணுறேன். பிங்கிற இருக்கிற பாயிண்டில் இந்த பார்ட்டிக்கல் இப்படி அழகாக சுற்றிட்டு இருக்கு. இந்த பார்ட்டிக்கல் இந்த போர்ஷன் பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தோடனே மேக்னெட்டிக் ஃபீல்டை, எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். அதான் நீங்கள் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, இட் இஸ் ஃபவுண்ட் தட் த பார்ட்டிக்கல் கண்டினியூஸ் டு மூவ் ஆன் த டேஞ்சன்ட் through P with uniform velocity. இப்போ என்னன்னு சொல்கிறாங்க, நான் இங்கே வந்து எதை ஆன் பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆன் பண்ணோன்னே இட் இஸ் மூவிங் அலாங் அ டேஞ்சன்ட். இதுதான் எனக்கு டேஞ்சன்ட். இது டேஞ்சன்ட்டில் மூவ் ஆகுது ஃபார் அ வெரி ஷார்ட் டைம் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். வி கேன் லேர்ன் மெனி திங்ஸ். இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் நிறையா. என்னென்னா, யூ நோ தட் ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் போகணும் அப்படின்னா இட் நீட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் ஒரு பார்ட்டிகல்ஸ் எப்படி சர்க்குலர் மோஷனில் போகுது, பிகாஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, பார்ட்டிக்கல் வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் தானே பீன்னு அஷ்யூம் பண்ணோம். ஐ யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம பீன்னு அஷ்யூம் பண்ணோம். இதில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஒத்துக்கிறீங்களா? இன்வர்டு தான் எனக்கு ஆக்ட் ஆகும். இப்போ இதில் எனக்கு இது எப்படி ஆக்ட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகும், ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கு ரேடியலி அவுட்வர்டாக தான் இருக்கும் ஃபீல்டு. ஒத்துக்கிறீங்களா? இப்போ இந்த பார்ட்டிக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, டேஞ்சன்ட்டில் வந்து இருக்குது, மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்படி மூவ் ஆகுது. இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் எனக்கு ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் டோட்டல் ஃபோர்ஸ் எனக்கு 0 ஆகும். ஒத்துக்கிறீங்களா? அப்போ தான் பார்ட்டிக்கல் எப்படி போகும், யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகும். இஸ் இட் கிளியர்? ஸோ இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எனக்கு ஆக்ட் ஆகுது பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். அப்போ பார்ட்டிக்கல் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா, கேன் யூ see this one, இதுவும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது எப்படி இருக்குது, எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் இங்கே 0 ஆகி வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஆஸ் பர் கொஷின். இஸ் இட் கிளியர்? என்ன ஃபோர்ஸ் எனக்கு 0 ஆகுது, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் பேலன்ஸ்ட் பை த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஷல் ஐ டெல்? இப்போ அதானே நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம், Q times E. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம், QVB. Q கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ E is equal to என்னன்னு சொல்லலாம், VB சொல்லாமா? இப்போ இதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஷினில் கொடுத்துட்டா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பட் V நமக்கு தெரியாது இல்லையா? V எப்படி கால்குலேட் பண்ணலாம், பட் ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்கான். R என்னன்னு நம்ம சொல்லலாம், mv/qbன்ற ஃபார்முலா நம்ம பார்த்தோமா? R கொஷினில் கொடுத்துருக்கான், சார்ஜ் கொடுத்துருக்கான், மாஸ் கொடுத்துருக்கான், ஃபீல்டு கொடுத்துருக்கான். அப்போ இதுலேருந்து V கண்டுபிடிச்சிடலாமா? V என்ன வரப்போகுது, qbr/m. ரைட்? இப்போ எனக்கு V தெரிஞ்சு போச்சு. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 50 m/s வரும். செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? 50 m/s வரும். V வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், E is equal to VB. அப்போது V நமக்கு 15 தெரிஞ்சிருச்சு, B வந்து 1. அப்போ E என்ன வரப்போகுது, 50 V/m. This is the answer. Is it clear? ஸோ கொஷினில், இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த கொஷினில் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணோம். Is it clear? இப்போ next problem பார்க்கலாம். A beam of protons with a velocity 4 × 10⁵ m/s enters a uniform magnetic field of 0.3 Tesla. Velocity makes an angle 60 degrees with the magnetic field. Find the radius of the helical path taken by the proton beam and the pitch of the helix. இங்கே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பிச்சை பற்றி நான் டிஃபைன் பண்ணல. பிச்சுங்கிறது நத்திங் பட் டிஸ்டன்ஸ் மூவ் பை த பாடி. ஒரு ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் போகுதா, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, வெலாசிட்டி டைம்ஸ் த டைம் பீரியட். அதாவது வெலாசிட்டி நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் தான் பிச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்போ பிச்சு நான் எப்படி சொல்லலாம், வெலாசிட்டி இன்டூ டைம்னு சொல்லலாமா? பட் விச் காம்பனன்ட் வெலாசிட்டி எடுக்கணும், பேரலல் காம்பனன்ட் வெலாசிட்டி. ஏன் பேரலல் காம்பனன்ட் வெலாசிட்டி
velocity. Because of that velocity தான் இது helical like structure or helical path it is undergoing. Is that clear? That's why நம்ம v parallel velocity எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம். velocity கொடுத்துருக்காங்க, enters a uniform magnetic field, velocity makes a 60 degree. அதாவது இதான் எனக்கு magnetic fieldனா it makes a certain angle 60 degree. It is not perpendicular. அப்படின்னா என்ன பண்ணலாம், I can resolve this into v parallel and v perpendicular. ரைட், v parallel நான் எப்படி சொல்லலாம், v times cos theta. கரெக்டாக, v perpendicular நான் எப்படி சொல்லலாம், v times sin theta சொல்லாமா. இப்போ v கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், that is 4 into 10 power 5, theta 60 degree. அப்போ v parallel and v perpendicular நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இதை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா 2 into 10 power 5, இது 2 into root 3 into 10 power 5 வரும். போட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 டிகிரி இது sin 60 is root 3/2, cos 60 என்ன வரப்போகுது 1/2. ஸோ இதை போட்டோம்னா எனக்கு v parallel v perpendicular நான் பிரிச்சுட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க கொஷனில், ரேடியஸ் ஆஃப் த ஹெலிக்கல் பாத். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் போனால் தான் எனக்கு என்ன ஆகும், ஐ கேன் டிஃபைன் சம்திங் கால்ட் அஸ் அ ரேடியஸ். ஒத்துக்கிறீங்களா? அப்போ இந்த பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் போகிறதுக்கு என்ன வெலாசிட்டி எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் போகிறதுக்கு, v perpendicular. ஒத்துக்கிறீங்களா? இதே ஹெலிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு எது எனக்கு ஒத்துழைக்குது, v parallel component. ஸோ v perpendicular v perpendicular component இருக்கிறதுனால தான் இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகுது, சர்க்குலர் மோஷனில் போகுது. தென் ஒன்லி ஐ கேன் டிஃபைன் சம்திங் கால்ட் அஸ் அ ரேடியஸ். இப்போ நான் எப்படி ரேடியஸை டிஃபைன் பண்ணலாம், r is equal to mv/qb உங்களுக்கு தெரியும். பட் v என்ன vனா பொது v, இந்த டோட்டல், அதாவது இந்த v நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, v perpendicular component தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் perpendicular யூஸ் பண்ணுங்கிறேன், பிகாஸ் ஆஃப் த perpendicular component only it is taking a circular path. Because of the circular path only I am defining something called as a radius. Is that clear? இப்போ v perpendicular component ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோமா, அதுக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, மாஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா you will have answer. மாஸ் என்ன வரப்போகுது, ப்ரோட்டான் மாஸ் தான். மாஸுங்கிறது 1.67 into 10 power minus 27. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சார்ஜுங்கிறது என்ன வரப்போகுது, 1.6 into 10 power minus 19. ஸோ பிங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.2 சென்டிமீட்டர் வரும். செக் பண்ணி பார்க்கவும். சரிங்களா? ஆர் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு நம்ம சொன்னோம், பிச் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், v parallel into time. v parallel நம்ம என்னன்னு சொன்னோம், 2 into 10 power 5. இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். டைமுங்கிறது என்ன, டீங்கிறது என்ன, டைம் பீரியட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், தட் இஸ் 2π r/v. பட் இங்கேயும் விங்கிறது என்னங்க மேம் வரும், பர்பண்டிகுலராக பேரலா அப்படின்னா டைம் பீரியட் நம்ம எதுக்கு சொல்கிறோம், சர்க்குலர் மோஷனில் போகிறதுக்கு தான். இன் ஆர்டர் டு கம்ப்ளீட்டாக ஒன் சர்க்கிள் ஆர் ஒன் ரெவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏற்கிறதுக்கான ஒரு டைம் ரெக்கார்ட் தான் டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ v perpendicular component தான் வரும். இஸ் தட் கிளியர்? இப்போ r தெரிஞ்சு போச்சு, v perpendicular component தெரிஞ்சு போச்சு, 2π வேல்யூ தெரியும், எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4.4 அரவுண்ட் சென்டிமீட்டர் வரும். செக் பண்ணி பாருங்கள், திரும்ப இது செக் பண்ணி பாருங்கள், வரலைன்னா சொல்லவும். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இட் இஸ் ஆல்சோ அ நீட் பேஸ்ட் ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், so a proton, deuteron and an alpha particle are moving with equal kinetic energy enter perpendicularly into the magnetic field. Rp, Rd, Ra, R alpha are the radii of the circular path. அப்படின்னா இந்த ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் பார்ட்டிக்கல் வந்து இந்த சர்க்குலர் மோஷன், தட் மீன்ஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ட்ரு ஆகும் போது பர்பண்டிகுலராக இட் வில் டேக் அ சர்க்குலர் பாத். ஒத்துக்கிறீங்களா? இப்போ சர்க்குலர் பாத்தில் எடுக்குது அப்படின்னா நான் கரஸ்பாண்டிங் ரேடியஸ் கால்குலேட் பண்ணலாமா? கரெக்ட். ஸோ வாட் ஃபார்முலா we know, R is equal to mv/qb ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் வாட் இஸ் mv நான் எப்படி சொல்லலாம், p/qbன்னு சொல்லலாமா? கரெக்டாக. இந்த p நான் எப்படி சொல்லலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me சொல்லலாமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி? கரெக்ட். ஸோ p நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் half mv² is equal to e நமக்கு தெரியும். இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன், p-யை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். இஸ் தட் கிளியர்? இப்போ பார்க்கலாம், ரேஷியோ எடுத்து பார்க்கலாம். ரேஷியோ இதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, தட் இஸ் rp/rd. கரெக்ட். நான் இதுக்கு ரேஷியோ எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னா, தட் இஸ் qd/qp டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் mp/md. இ எனக்கு கேன்சல் ஆகிடுமா, பிகாஸ் கைனடிக் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டான், இ எனக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ qd qp எப்படி நம்ம ரிப்ரசன்ட் பண்ணலாம், mdங்கிறது சார்ஜ் வந்து சேம் தான், டியூட்ரான் சார்ஜ் தான் ப்ரோட்டான் சார்ஜும். சரிங்களா? பட் md அண்ட் mp என்ன ஆகும் அப்படின்னா, md இஸ் ஈக்குவல் டு 2 times mp-யா எனக்கு இருக்கும். mdங்கிறது நான் என்ன சொல்கிறேன், தட் இஸ் 2 times m. திஸ் இஸ் p, திஸ் இஸ் d. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், rp/rd இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டு எனக்கு கேன்சல் ஆகிடும் பிகாஸ் சேம் சார்ஜ் தான். ஸோ ஐ வில் ஹாவ் 1/√2.
இஸ் தட் கிளியர்? ஸோ ஒரு பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்பி பை ஆர் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆர்பி பை ஆர் ஆல்ஃபா நம்ம எப்படி சொல்லலாம்? ஆர்பி பை ஆர் ஆல்ஃபாவை கியூ ஆல்ஃபா பை கியூபி டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்பி பை எம் ஆல்ஃபா சொல்லலாமா? இப்போ எம் ஆல்ஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் 4 times எம்பியாக இருக்கும். அண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கியூ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 2 times QPயாக இருக்கும். நமக்கு தெரியும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர்பி பை ஆர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இதில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா திஸ் இஸ் 2 கரெக்ட், டிவைடட் டைம்ஸ் 1/4 வரப்போகுது. தட் இஸ் அகெயின் 2, தட் இஸ் 1 வரப்போகுது. இஸ் தட் கிளியர்? இந்த ப்ராப்ளம் பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்கொயர் லூப் ஏபிசிடி இருக்குது விச் இஸ் கேரிங் அ கரண்ட் அண்ட் கரண்ட் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? இன்னொரு ஸ்ட்ரெயிட் ஒயர் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் விச் இஸ் பேரலாக நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது டிஸ்டன்ஸ் L/2. இங்கே இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் சைட் பார்த்தீங்கன்னா L சைடு இருக்குது லென்த்து. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? நெட் ஃபோர்ஸ் ஆன் த லூப் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன் ஆர்டர் டு கால்குலேட் திஸ், ஹியர் யூ ஹாவ் அ ஸ்ட்ரெயிட் ஒயர், ஹியர் யூ ஹாவ் அ கரண்ட் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். இது பர்பண்டிகுலராக இருக்குது இந்த ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு. ஸோ இட் வில் நாட் கான்ட்ரிபியூட் எனி ஃபோர்ஸ். இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். பேரல் ஒயர்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுவும் எப்படி இருக்குது? சேம் டைரக்ஷனாக இருக்குது கரண்ட். அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும் F1. இதுவும் எப்படி இருக்குது? ஆன்டி பேரலாக இருக்குது. அப்போ நெகட்டிவில் சொல்லாமா? பிகாஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? F1 மைனஸ் F2வாக இருக்க போகுது. பட் F1 என்ன, F2 என்னவா இருக்கும்? F1ங்கிறது ஃபோர்ஸ் நம்ம இப்போ என்னன்னு பார்த்தோம்? μ0 I1 I2. இங்கே கேபிட்டல் I கரண்ட் போகுது, இங்கே ஸ்மால் I கரண்ட் போகுது. L டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்ன? L/2. தட் இஸ் 2π இன்டூ L/2. தட் இஸ் L எனக்கு கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். இதுதான் F1. F1 என்ன கிடைக்குது? μ0 I பை L எனக்கு கேன்சல் ஆகிடுது, பை எனக்கு கிடைக்கிது. ஒத்துக்கிறீங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுது? இப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? இதுக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. இதுவும் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கேருந்து இங்கே L/2, இது எனக்கு L டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் இங்கேருந்து இது வரைக்கும் என்னன்னு சொல்லலாம்? 3L/2ன்னு சொல்லலாமா? கரெக்டா? அப்போ எகெயின் F2 நமக்கு இப்போ என்ன வரப்போகுது? μ0 I L பை 2π இன்டூ டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது? 3L/2. கரெக்ட்? 2 கேன்சல் ஆகிடும், L கேன்சல் ஆகிடும். எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? μ0 I பை 3π. இஸ் தட் கிளியர்? இப்போ திரும்ப எல்லாத்தையும் அழிச்சிடறேன். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா F1 மைனஸ் F2. F1 என்ன கிடச்சிது? μ0 I கரெக்ட், I டிவைடட் பை பை கரெக்ட், மைனஸ் இது என்ன கிடச்சிது? μ0 I பை 3π. ஒத்துக்கிறீங்களா? இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்? μ0 I பை 3π காமனாக எடுத்தேன் அப்படின்னா 1 மைனஸ் 1/3, சாரி 3 இல்லை, பையை மட்டும் காமனாக எடுத்தேன்னா 1 மைனஸ் 1/3 வரப்போகுது. இதை சால்வ் பண்ணால் என்ன வரப்போகுது? 2/3 வரப்போகுது. தட் இஸ் μ0 I 2/3 டைம்ஸ் பை. இது 3 pi. That is option C is the correct answer. Is that clear?